65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு இப்ப 1000 தான் ஓய்வூதியம் கிடைத்திட்டு இருக்குது. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி 2500 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். அதோடு தற்போது இன்றைக்கு நெசவாளர் பெருமக்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதே போல விசைத்தறி தொழில் இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி 2 தான் பிரதான தொழில். இந்த 2 தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே போல இப்ப 1000 யூனிட் இந்த விசைத்தறி உரிமையாளருக்கு 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறாங்க. அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள் நிறைந்து இருக்கிறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் அவருடைய பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பதநீர் பதப்படுத்தப்பட்டு பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு நியாய விலை கடையிலே விற்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, பணமேறும் தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பணமேறும் கருவிகள் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும். அவர்கள் பணமேறும் கருவிகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆக விவசாயம், அதே போல பணையேறும் தொழில், நெசவு இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த ஜலநாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி வேணுங்க கொண்டாந்து இல்லமில்ல, வனவாசியில 42 கோடியில பிரம்மாண்டமான பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில படித்து இன்றைக்கு வேலை செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பள்ளிகள் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நங்கவள்ளி மேச்சேரி கூட்டு குடி திட்டம் கேட்டீங்க, நிறைவேற்றணும்ல. அதே போல மேச்சேரி, அதே போல இங்க நங்கவள்ளி, வனவாசி, ஜலநாபுரம் 3 பேரூராட்சியிலையும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு சாலை வசதி 2011க்கு முந்தி எப்படி இருந்தது ரோடு, இப்ப எப்படி ரோடு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. சிறப்பான சாலைகள் இங்க மட்டுமல்ல, கிராமத்தில் கூட அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேருந்து வசதி கேட்டீங்க, இங்க இருக்கின்ற நெசவாளர் பெருமக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணியை பெங்களூர் கூட விற்க வேணும். அதனால சேலம், ஜலநாபுரம், நங்கவள்ளி வழியாக எங்களுக்கு ஒரு பேருந்து வேணும் கேட்டீங்க. அந்த பேருந்து வசதியை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஈரோடுக்கு பேருந்து வசதி கேட்டீங்க, நங்கவள்ளி, ஜலநாபுரம், எடப்பாடி, சங்ககிரி வழியா ஒரு பேருந்து வசதி கொடுத்தோம். நீங்க கேட்ட இடமெல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே போல ரேஷன் கடை கேட்ட இடத்துல கட்டி கொடுத்தோம். அதோட அங்கங்க நகராட்சி இந்த பேரூராட்சி பகுதியில் சென்டர் ஸ்டாங் வைத்து மினி மோட்டார் வச்சு தண்ணி கொடுக்க வேண்டிய அதையும் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் காங்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை வேண்டிங்க, அதையும் செஞ்சு கொடுத்தோம். வெளியேறுகின்ற கழிவு நீர் வெளியில செல்வதற்கு அந்த கழிவுநீர் வடிகால் வசதி, அந்த கால்வாய் அமைத்து கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தோம். 100 ஏரி திட்டத்தையும் அவர் சொன்னதை போல நிறைவேற்றி கொடுத்தோம். 100 ஏரி திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. சுமார் 562 கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்றம், சங்ககிரி சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம்
அதையும் இன்னும் முழுமை பெறல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? சிந்திச்சு பாருங்க.